ஆனா பாஜக வந்து விஜய் இல்லைன்னு சொன்னாலும், தாவேகா இல்லைன்னு மறுத்தாலும், பாஜக வந்து இல்ல யோசிக்கணும், பொது எதிரி திமுக அப்படின்னு சொல்லுது. பாஜக வந்து தாவேகா மேல குறி வச்சிருக்கதா பார்க்குறீங்களா? அவங்க யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுடைய அரசியல் உத்தி திமுகவை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் விஜய் தானே அதை முடிவு செய்யக்கூடியவர். உங்க கணக்கீடு என்ன? விஜய் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து திருப்பி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்துட்டு ஆரம்பிச்சுன்னா அதே தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா சிறுபான்மை சமூகம் அப்படி நெகட்டிவாக போயிடும். கம்ப்ளீட்டாக 100% வெளியே தான் நிற்கும். அப்போ விஜயுடைய வேட்பாளர்களுக்கு கூட சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் கிடைக்க போகிறதில்ல. விஜய்க்கு ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. விஜய் எப்படி விஜய்க்கு வந்து அவர் பிஜேபி தலைமையில் அல்லது ஏடிஎம்கே தலைமையில் போனார்னா எப்படி அந்த மக்கள் நம்புவாங்க? இல்லை அவர் வந்து அதிமுகவோட மட்டும் நாங்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு இன்டர்னல் சொன்னார்னா, அதாவது ஏற்கனவே அவர் எடுத்த திரைப்படங்கள்லாம் இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியிருக்கிறாரு. திரைப்படங்கள் அது மாதிரி வசனங்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இஸ்லாமியர்கள் மத்தியில் வலுவாக இருக்குது. அவங்க வந்து விஜய்க்காக பெருசாக வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்குது. கிறிஸ்தவ வாக்குகளை அவர் பிரிப்பார். கிறிஸ்தவ வாக்குகளுக்கு கூட ஏடிஎம்கே பிஜேபியோட போனார்னா எந்த அளவுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியாது. விஜய் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் தனித்து நின்றால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு அவர் வந்து நிரூபிப்பார். அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. 2016 எலெக்ஷனை ஒரு 1.5% ஓட்டு மாற்றிருச்சு அப்படின்றாங்க. ஆனால் விஜய் ஒரு 8ஓ 10ஓ அவ்வளோ வாக்களை பிரித்தா யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களே மாற்றிட முடியும்ல. அது ஒரு யூகம்தான். பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த அளவுக்குலாம் வந்து 10% வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. அப்படி வந்து விசிபிளாக எந்த பெரிய சேஞ்சுன்னு தெரியல. ஒரு பெரிய சேஞ்சு தெரியல. 2009 விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி 10% வாங்கினார். ஸோ அதுதான் அடுத்து அவரை கூட்டணிக்கு தள்ளிச்சு. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அவர் கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா அந்த கட்சி இன்னைக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும். அன்றைக்கி ஏடிஎம்கே பக்கம் அவர் போகாமல் இருந்திருந்தாருன்னா தேமுதிக அன்றைக்கி விஜயகாந்த் ஹெல்த் சரியில்லாமல் போச்சு. அவர் இன்றைக்கி நம்மோட இல்லை. ஆனாலும் கூட அது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபேக்டராக அங்கே இருந்திருக்கும். அவங்க வந்து ஏடிஎம்கேயோட போனது தான் டைலூட் ஆனது. இந்த தேர்தலில் பிரதான மையமாக இந்த தேர்தலே கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த ஒரு கோஷத்தை நோக்கி நகர்றதா பார்க்கலையா? அது அமித்ஷா சொல்கிறாரு, விஜயும் சொல்கிறாரு. விஜய் வந்து அவர் ஒரு அணியை உருவாக்குறதுக்காக அவர் ஒரு கால் ஃபார் பண்ணுறாரு. என்னை கூட வாங்க, நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டணி ஆட்சி மலரணும் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஓப்பனாக பேசணும், நாங்கள் கூட்டணிக்கு தயார் அப்படின்னா இந்த தேர்தலே அது நாங்கள் நிகழும். இல்லைன்னா இந்த தேர்தலில் நம்ம பேசக்கூடிய இந்த அரசியல் அடுத்த தேர்தலுக்கான ஒரு சூழலை கணிய வைக்கும். கூட்டணி ஆட்சிக்கான சூழலை கணிய வைக்கும். இல்லை பாஜக வந்து அதிமுகவை அழுத்தது, அதிமுக இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விசிகா கேட்கும்போது அது நியாயமாக தெரியுது. பாஜக கூட்டணி ஆட்சின்னு கேட்குறப்போ நியாயமாக தரலையா? நான் நியாயம் அநியாயம்னு அந்த கருத்தை சொல்ல வரல. அமித்ஷா சொல்கிறாரு, எடப்பாடி தானு சொல்லலையே. அவர் தானே கூட்டணிக்கு தலைவர். அதிமுகவுக்கு அவர் தானே தலைவர். நாங்கள் அந்த கருத்துக்கு உடன்படுறோம், உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு இதுவரையிலும் அதிமுக தரப்பிலிருந்து யாரும் பேசலையே. அமித்ஷா அப்படி பேசுகிறாருன்னா அது அவருடைய கருத்து அப்படின்னு தானே மறுக்கிறாங்க. அவங்க அமைச்சர்களாக இருந்தவங்களாம் மறுக்கிறாங்களே. அதனால் அதிமுகவே கூட்டணி ஆட்சிங்கிற கருத்துக்கு உடன்பட வாய்ப்பில்லை. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இப்போ நீங்கள் சொல்கிறது அதிமுக திமுக 2 பேரும் உடன்பட்டால் தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி. யாராவது ஒருத்தராவது அது பேசணும். இப்போ அதிமுக அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஷனை விசிக பரிசீலிக்குமா? இல்லை, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல, பிஜேபியோட போயிட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் கூட நாங்கள் அதில் போய் அதுக்கு பேசுறதுக்கு பிஜேபி இல்லாமல் கூட்டணி ஆட்சின்னு இருந்தால் விசிக பரிசீலனை பண்ணிருக்கல. ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க இப்போ பிஜேபியோட இருந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் கூட நாங்கள் அதனால் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம். திமுகவுக்கு இங்கே யாருமே போட்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கீங்க. எங்கள் அணி வந்து இன்டாக்டாக இருக்குது, நாங்கள் இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு. எதிரில் உருவாகிருக்கக்கூடிய கூட்டணியை குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை, அப்படி இல்லை. இப்போ 2 கட்சி தான் இது வரலும் வந்து
அந்த கூட்டணியில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு வெளிப்படையாக. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருந்த கட்சி தான், தேமுதிக அந்த கூட்டணியில் இருந்த கட்சி. அவங்க 2 பேரும் இது வரலாம் வாய் திறந்து எதுவும் சொல்லலையே. அமித்ஷா 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு, இது வரலாம் அவ்வளோ போய் ஒரு மரியாதை நிமித்தம் கூட அவங்க சந்திக்கலை. ஒரு ஒரு குறைந்தபட்சம் போய் சந்திச்சுட்டு ஒரு ஷால் போட்டுட்டு வந்தாங்கங்கிற மாதிரி கூட இல்லை. மற்ற பேச்சுவார்த்தையில் அவங்க கலந்துக்கலாம் கூட ஒரு விமான நிலையத்தில் போய் வரவேற்கலாம், அல்லது அவர் தங்கியிருக்கிற விருந்தினர் மாளிகையில் போய் வரவேற்கலாம். நாங்கள் அந்த நட்பு அடிப்படையில் தோழமை அடிப்படையில் சந்திச்சோங்கிற மாதிரி சொல்லலாம். எதுவுமே நிகழலை. பாமக தலைவர்களும் போகல, தேமுக தலைவர்களில் யாரும் போகலை. அதனால் அந்த கூட்டணி இன்னும் ஒரு ஷேப்புக்கு வரலைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, பட் அது எலெக்ஷன் வர்றப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லையே. ஏற்கனவே உங்களுடைய கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்காங்க, சீட்டங்க ஒதுக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ அவங்க ஆப்வியஸாக அதிமுக பாஜக கூட்டணி தானே போவாங்க. ஏன் விஜய் கூட போகக்கூடாதுன்றது? ஓ, விஜய் கூட தேமுதிக போகலாம், விஜய் பாமக போகலாம், போகலாம் அப்படின்னு நிகழலாம். அவங்க மறுக்கலையே, இதெல்லாம் நாங்கள் விஜய் கூட போக மாட்டோன்னு மறுக்கலையே. விஜய் அந்த முயற்சி எடுக்கலன்னு நம்ம சொல்லவும் முடியாத. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாங்கிற முயற்சி நடக்கலாம்ல. நடக்கலாம். அந்த முயற்சிக்கு தான் முதல்ல விசிகாவை அழைச்சாங்க, ஆனால் நாங்கள் பிடி கொடுக்கல அப்படின்னீங்க. இப்பயும் கூப்பிட்றாங்களா? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு இல்லை. நாங்கள் அது அறுதிட்டு சொல்லிட்டோம்ல, ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லை. நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம், அணியில் தொடர்கிறோம். அதனால் எங்கள்கிட்ட எந்த வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி பல கதவுகள் எங்களுக்கு திறந்திருந்தது. நான் தான் அந்த கதவை அடைச்சேன், நான் இல்லைன்னு தான் இந்த கூட்டணி பாஜகவோட போய் முடிச்சாங்க, அந்த கதவை நான் தான் மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேச. ஆனால் நீங்கள் தான் மூடி வச்சிருக்கீங்க, நான் எப்போ வேணால் திறப்பேன் அப்படின்றது அதனுடைய பொருளா? இல்லை, மூடிட்டேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அது எப்போ வேணாலும் திறப்பேன்னு சொல்லலை. ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு பல பேர் பேசுகிறாங்க. திமுக தான் இருக்காரு அப்படின்னு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் திமுகவிலே இருக்கிறாரு, அவர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, திமுகவுக்கு சொம்படிக்கிறாரு, இப்படி சில பேர் காழ்ப்புணர்ச்சியில் வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்கிறோங்கிறத விட அந்த கருத்துக்களை கேட்குற கட்சி தோழர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாம் ஏன் இதில் கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. இந்த நோக்கங்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு எலெக்ஷனில் வந்து எந்த அணிக்கும் போகலாங்கிற வாய்ப்பு இருந்தும் நாம் ஏன் அந்த அணிக்கெலாம் போகலை? வெறும் பதவி அந்த மாதிரியான ஒரு அதிகாரங்கிற அடிப்படையில் நாம் இதை முடிவெடுக்கலை. நமக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு விஷன் இருக்குது, கருத்தியல் அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாம் எடுக்கிறோமே தவிர, இந்த இடத்துல இந்த கூட்டணியில் இருந்தால் இத்தனை இடங்கள் கிடைக்கும், அந்த கூட்டணியில் இருந்தால் அத்தனை இடங்கள் கிடைக்கும், இங்கே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே போனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து மந்திரி பதவி கிடைக்காது, அங்கே மந்திரி பதவி கிடைக்கும், இப்படி நம்ம கால்குலேட் பண்ணலை. நாம் வந்து இந்த அணியில் இருக்கிறதுக்கு நாம் உள்வாங்கி இருக்கிற கொள்கை தான் முக்கியமான காரணமே தவிர வேறு காரணம் இல்லை. அதனால் நானே வந்து பிஜேபியோடு நாங்கள் சேர மாட்டோம், பாமகவோட சேர மாட்டோம்னு ஏற்கனவே நாம் முடிவு எடுத்துருக்குறோம். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். இப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சால் அங்கே போகலாங்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வேண்டான்னு முடிவு எடுத்துட்டோம். இல்லை, அது முழுசாக அந்த முடிவு எடுத்தாச்சா? அதான் முதல் கட்டமாக எடுக்க இல்லை. நாங்கள் வெளியே இருந்தால் தானே இப்போ இந்த கேள்வி கேட்குறதுக்கு. நாங்கள் எந்த அணியிலும் இல்லாமல் பாமக மாதிரி தேமுதிக மாதிரி நாங்கள் இப்போ இண்டிபெண்டாக தான் இருக்கிறோம், நாங்கள் எந்த அணியிலும் இல்லை அப்படின்னு நாங்கள் காட்டலையே. நாங்கள் ஒரு அணியில் தானே இருக்கிறோம். 2009 கூட நான் ஒரு அணியில் தான் இருந்தேன். எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இனக்கொலை நடக்கிற நேரத்தில் நான் வெளியே இருந்து திமுக கூட்டணியில் போய் இணைஞ்ச மாதிரி பேசினாங்க. அப்படி இல்லை, அந்த அணியிலே தொடர்ந்தோம் 2006 அந்த மாதிரி. இப்போவும் 2016 முடிஞ்ச பிறகு 2017 நாங்கள் அந்த அணியிலே தொடர்றோம். 8 ஆண்டுகளாக அந்த அணியிலே தொடர்றோம். இப்போ இந்த அணியிலிருந்து நாங்கள் வெளியேறலை. எல்லா கதவுகளையும் நாங்கள் திறந்து வச்சுக்கிட்டு இந்த அணிக்கு போகலாமா, அந்த அணிக்கு போகலாமா, அந்த அணிக்கு போகலான்னு நாங்கள் திட்டமிடலை. ஒரு அணியில் இருக்கிறோம். இனிமேல் தான் நெகோசியேஷன் இருக்கும். நெகோசியேஷனுங்க பேச்சுவார்த்தை தொடங்கின பிறகு தானே உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வரும். அதை எப்படி நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோங்கிறது அதுக்கப்புறம் தானே தெரியும். அந்த அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்ற இடத்துல லிங்க் பண்ணுறேன். அது ஒரு வகையில் ஒரு மெல்லிய நெருக்கடியா திமுகவுக்கு உணர்த்துறீங்களா? அது ஒரு மெசேஜ் தானே. அதையாக நெருக்கடியை பார்க்கணும். எங்களுடைய வில்லன் நாங்கள் இப்படிலாம் விரும்புகிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் செட். ஒரு பார்கெய்னர் நீங்கள். ஆமாம், எல்லா கதையும் அடைச்சிட்டேன், நீங்கள் ஒன்று தான், இந்த வாசல் தான் இருக்குது, எனக்கு கூட கொடுங்க அப்படின்னா அது எப்படி சரி? ஆமாம், அது தோழமே அழையாக நாங்கள் கேட்குறோம். இதில் என்ன தப்பு? ஆமாம், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், எங்களையும் வந்து எம்பவர் பண்ணுங்கள்.
எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து எங்களுக்கு கூடுதலாக இடங்களை கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? உங்களோட தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம், எங்களையும் நீங்கள் வந்து அரவணைச்சு போங்க.